ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிஇ மேத் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனில் காஷிஸ் ஆய்லஸ் தியரமில் எப்படி பர்டிகுலர் இன்டெக்ரலை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² y டபுள் டேஷ் மைனஸ் 4xy டேஷ் ப்ளஸ் 6y is equal to x squared plus log x. இதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க சம். ஓகேங்களா? சொல்யூஷன் நம்மளுக்கு given என்ன இருக்கு? x squared d squared minus 4xd plus 6 of y equal to x square plus log x. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி காஷிஸ் மெத்தட் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்? put x is equal to e power z, which implies log x is equal to z. Then x squared d squared is equal to d dash of d dash minus 1 and xd is equal to d dash. இப்போ இதை கொண்டு போய் நம்ம substitute பண்ணோம்னா d dash into d dash minus 1 plus 4d dash plus 6 of y is equal to x squared க்கு பதிலா e power z the whole square plus log x க்கு பதிலா z. ஓகேங்களா? so which is equal to d dash square minus d dash plus 4d dash plus 6 minus 4xt. இங்க plus போட்டிருக்கேன் பாருங்க minus. okay, d dash square minus d dash minus 4d dash plus 6 of y equal to e power z the whole square na e power 2z plus z, that is d dash square minus 4d minus 5d, minus d minus 4d, so minus 5d dash plus 6 of y is equal to e power 2z plus z. இப்போ இது என்ன பண்ணணும்? the auxiliary equation is auxiliary equation நம்மளுக்கு என்ன இருக்கு? m squared minus 5m plus 6 equal to 0. product 6 sum minus 5. அப்போ என்ன வரும்? minus 2 minus 3 போட்டாதான் minus 6 minus 5 வரும். so which implies m minus 2 into m minus 3 equal to 0, which implies m equal to 2, 3. இதுதான் நம்மளோட m ஓட வேல்யூ. so next complementary function எழுதணும். ரூட் okay, complementary function என்ன வரும்? the roots are real and unequal. அப்போ complementary function is equal to நம்மளுக்கு என்ன வரும்னா a e power m1x plus b e power m2x. actually x க்கு பதிலா z போடணும். that is a e power m1ங்கிறது 2, x க்கு பதிலா z plus b e power 3z. இப்போ என்ன பண்ணணும்? complementary function is equal to a e power 2 a e power இது என்ன பண்ணிடலாம்? z the whole square plus b e power z the whole cube எழுதலாம். ஏன்னா நமக்கு சம் xல தான் கொடுத்துருக்காங்க, zல இல்லை. அப்போ நம்ம zல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், மறுபடியும் ஆன்சர் xல கன்வெர்ட் பண்ணணும்.
அப்போ இப்போ எக்ஸில் கன்வெர்ட் பண்ணால் இ பவர் இசட்னா தான் தெரியும். அதனால் இ பவர் இசட்னு கொண்டு வந்திருக்கா. அப்போது ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் கியூப் இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் ஃபார்முலா தான் போட போகிறோம். ஆக்சுவலி நம்ம இங்கே என்னென்னு எழுதியிருக்கோம்? சம்மில் ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு கொடுத்துறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம்? இ பவர் 2z ப்ளஸ் இசட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரலில் 2 டேர்மாக கண்டுபிடிச்சிக்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு pi1 ப்ளஸ் pi2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1 கண்டுபிடிப்போம். So pi1 is equal to 1 by f of d. என்ன நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்? d dash square minus 5d dash plus 6 இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது into e power 2z. ஓகேங்களா? இப்போ இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? e power ax அப்படிங்கிற மாடலில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி லீனியர் ஈக்குவேஷன் படித்தோம் இல்லையா? செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். அதில் எப்படி சால்வ் பண்ணுவோம்? அதே மெத்தடு தான். எக்ஸுக்கு பதிலாக இசட்டுன்னு இருக்குது, அவ்வளோதான். பட் ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் தான். அப்போ இப்போ என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் டி பை 2 அப்படின்னு போடணும். தட் இஸ் 1 by 2 square minus 5 into 2 plus 6 into e power 2z. அதாவது ரீப்ளேஸ் d dash by 2. நீங்கள் 2 இருக்கிறதுனால 2 போட்டிருக்கா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 minus 10 plus 6 into e power 2z. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 0 அப்படின்னு வந்தது. தட் இஸ் ஆர்டினரி ரூல் ஃபெயில்ஸ். ப்ளஸ் 10 மைனஸ் 10. ஆர்டினரி ரூல் ஃபெயில்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? x இன்ட்டுன்னு போடுவோம். ஸோ x இன்ட்டு ஆல்ரெடி e பவர் 2z இருக்குது. 1 by f ஆஃப் டிக்கு பதிலாக என்னன்னு போடுவோம்? f dash ஆஃப் டி. அதாவது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுவோம். f ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு d dash ஸ்கொயர் minus 5d dash plus 6. ஸோ f dash ஆஃப் d is equal to 2d dash minus 5d. சாரி மைனஸ் 5 d dash பண்ணா 1 ஆயிடும். 6 கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். ஸோ 1 by 2d dash minus 5. ஓகேங்களா? ஸோ இப்போ ரூல்ஸ் அப்ளை பண்ணால் x into e power 2z into 1 by, now replace d by 2. இப்போ போட்டிங்கன்னா minus 5. So which is equal to x into e power 2z into 1 by 2 2s are 4 minus 5. So pi1 is equal to one by minus 1 minus 1 எழுதிக்கலாம். So minus x into e power 2z. That is சாரி, இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போட்டிருக்கணும்? இசட் அப்படின்னு போட்டுன்னு வரணும். எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஜஸ்ட் இசட், கவனிக்காமல் எக்ஸ்ன்னே போட்டேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் எங்கே எக்ஸ் வரணும்? இங்கே 0 ஆயிடுச்சு. அப்போது எக்ஸ் இன்ட்டு சாரி இசட் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக e பவர் 2z 1 by 2d dash minus 5d. அப்போ இங்கேயும் இசட் இன்ட்டு, ஸோ இங்கே ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் இன்ட்டு e பவர் 2z. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் இசட் இன்ட்டு e பவர் z த ஹோல் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் e பவர் z என்னது? எக்ஸு.
அப்போ x ஸ்கொயர்ட். z என்னது? log x. அப்போ பர்டிகுலர் இன்டகரல் 1 is equal to minus x squared log x. இதுதான் நம்மளுடையது. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் வந்துருக்கு. இப்போ PI2 கண்டுபிடிப்போம். இது PI1 தான். நவ் PI2 is equal to the same thing 1 by f of d, that is d dash of square minus 5d dash plus 6 into இங்கே என்ன இருந்தது? இன்னொன்று ப்ளஸ் இசட்ன்னு இருந்தது. அப்போது இசட் இங்கே பாருங்கள், இது எக்ஸ் பவர் என்னங்கிற மாடலில் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இ பவர் ஏஎக்ஸ் இருந்தது. அடுத்தது எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது. எக்ஸ் பவர் என்னன்னு இருந்தால் நம்ம என்னென்னு பண்ணுவோம்? எஃப் ஆஃப் டி த ஹோல் பவர் மைனஸ் ஒன்னுன்னு கொண்டு போவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ 6 காமனாக எடுக்கணும். 6 காமனாக எடுத்தோன்னா அப்போ நம்மளுக்கு உள்ளே என்ன வரும்? 1 ப்ளஸ் டி டேஷ் ஸ்கொயர் minus 5d dash divided by 6 into z. ஓகேங்களா? இப்போ செக் பண்ணி பாருங்கள். 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா d dash square minus 5d dash கரெக்டாக இருக்குது. அப்போது which is equal to 1 by 6 into இதை 1 plus d dash square minus 5d dash divided by 6 the whole power minus 1 into z. இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? 1 plus x the whole power minus n அந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது. ஸோ PI2 is equal to 1 by 6 into என்ன போட்டோம்? 1 plus d dash square minus 5d dash divided by 6 the whole power minus 1 into z அப்படின்னு போட்டிருந்தோம் நம்ம. ஓகேங்களா? இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 plus x the whole power minus 1 is equal to 1 minus x plus x square minus x cube plus dot dot dot. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனே இசட்டு தான் இருக்குது. டி டேஷ்னால் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனாலே 1 வந்துடும். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். அப்போ ஒமிட்டிங் ஹையர் ஆர்டர் அண்ட் ஸ்கொயர்ட் அண்ட் ஹையர் ஆர்டர் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ ஜஸ்ட் ஒன்லி ஒன் டேர்ம் மட்டும் நம்மளுக்கு போகிறோம். ஸோ 1 by 6 into ஃபார்முலா எழுதுனா 1 minus xங்கிறது d dash square minus 5d dash divided by 6 plus x square d dash square minus 5d dash divided by 6 the whole square minus dot dot dot. So which is equal to into z இருக்கு. 1 by 6 into 1 minus இதை பாருங்க d dash squared by d dash squared ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது 0, அது தேவையில்லை. அப்போ அதை ஒமிட் பண்ணிடுறேன். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு 5d dash டிவைடட் பை 6 எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள் எப்படி போட்டாலும் ஸ்கொயர் வருது. அப்போ இது பவர் 4 வரும். 2ab போட்டிங்கன்னா இதுவே வந்து ஸ்கொயர் இருக்குது. அப்போது ஸ்கொயர்ட் கியூபு அப்புறம் பவர் மறுபடியும் ஸ்கொயர்டு தான் வரும். அதனால் அது தேவையில்லை. அப்போ நமக்கு என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 plus 5d dash divided by 6 into z omitting higher order. So which is equal to 1 by 6 into 1 plus 1 into z plus 5 by 6 constant d dash differentiate பண்ணா 1. So which is equal to 1 by 6 zங்கிறது என்னது நம்மளுக்கு தெரியும்? log x. z என்னது? log x. அப்போ 1 by 6 into log x plus
5/6. அவ்வளோதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இதுதான் வந்து நம்மளோட PI2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? PI1 கண்டுபிடிச்சிருக்கோம், PI2 கண்டுபிடிச்சிருக்கோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ கொண்டு போயிட்டு நம்ம கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுத வேண்டியது தான். Therefore, the complete solution is or general solution is y is equal to CF plus PI1 plus PI2. So, y is equal to complementary என்ன வந்தது? ax square plus bx cube. ஓகேங்களா? அடுத்தது PI1 என்ன வந்தது நமக்கு? PI1 வந்து minus x squared log x வந்தது. minus x squared log x. அடுத்தது plus இது என்ன வந்தது? 1/6 into log x plus 5/6. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இந்த மாடல் ஈஸியாக இருக்குங்களா போடுறதுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 எப்படி பார்த்தோம்? e⁻axன்னு வந்தது. அதே சேம் மாடல் ஆர்டினரி ரூல் போட்டோம், 0 ஆயிடுச்சு. e⁻ax போட்டால் அப்போது 1/f(d)க்கு பதிலாக f'(d) போட்டோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 வந்து x⁻nங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து 1+ அப்படிங்கிற ஃபார்மில் கொண்டு வந்தால் தான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண முடியும். 1+x⁴n. அப்போ அதை கொண்டு வந்துட்டு அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஹையர் ஆர்டர் எல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.